மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையே சேவை எனும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்களால் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சுகாதாரம் குடும்ப நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பயன்பெற்றனர். காரைக்கால் அருள்மிகு பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 8 ஏக்கர் இடம் அபகரிக்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஆளுநரும் முதல்வரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு சொந்தமான பல இடங்கள் பல்வேறு அரசியல் பின்புலம் உள்ளவர்களால் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள், குறிப்பாக கோவில் நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், ஆற்றுப்படுகை நிலங்கள், கடற்கரை ஓர பகுதிகள் இவை முழுவதும் அபகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு நடைபெற்றது போல தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 8 ஏக்கர் இடம் புதுச்சேரி ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களால், அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால், அதிகாரிகளின் துணையோடு போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு அரசு அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். இந்த கோவிலிடம் அபகரிக்கப்பட்டதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை புதுச்சேரி போலீஸ் விசாரித்தால் குற்றவாளிகளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர முடியாது. எனவே சிபிஐக்கு மாற்ற முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார். கோவில் இடம் அபகரிப்பு சம்பந்தமாக தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று நிலம் அபகரிப்பின் உண்மை தன்மையை விளக்கி சிபிஐக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுத உள்ளதாகவும் குறிப்பிட்ட அன்பழகன், ரேஷன் கடை மூடப்பட்டதால் அரிசி போட முடியவில்லை. ஆனால் அரிசிக்கு வழங்கக்கூடிய பணம் சிவப்பு ரேஷன் அட்டைகளுக்கு 1200 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் 600 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதில் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் முறைகேடுகள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுவையில் வாடகை வாகனங்களை தடை செய்ய கோரி ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் சீருடை அணிந்து ஊர்வலமாக சென்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் வாடகை வாகனங்கள் இ-பைக் சேவையை தடை செய்ய வேண்டும், அமைப்பு சாரா நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், அரசு செயலி உருவாக்கி குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என புதுவை மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தன. ஆனால் காலை 10 மணி வரை வழக்கம் போல் ஆட்டோக்கள் ஓடின. இன்று பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்ல மாட்டோம் என அறிவித்திருந்தாலும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோக்கள் இயங்கியது. காலை 10 மணி அளவில் நகர பகுதியில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோக்களுடன் சாலையில் ஆட்டோக்களில் சங்க கொடிகளோடு நிறுத்தினர். பின்னர் அங்கிருந்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலத்தில் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் சேது செல்வம், மணவாளன், ஸ்ரீனிவாசன், விஜயகுமார், அந்தோனிதாஸ், சேகர், பாப்புசாமி, கண்ணன், அற்புதராஜ், செந்தில், மணிவண்ணன், முருகன், சங்கர், சிவகுமார், அன்பழகன், ஐயனார் உட்பட நிர்வாகிகள், தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷமும் எழுப்பினர். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் காலியாக உள்ள மருத்துவர் உள்ளிட்ட சுகாதார பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது குறித்தும், அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருந்து கையிருப்பு மற்றும் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிய பணியிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்த மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சம்பத், கல்யாண சுந்தரம், நேரு, VP ராமலிங்கம், நாக தியாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு நிதித்துறை செயலர், சுகாதாரத்துறை செயலர், சட்டப்பேரவை செயலர் தயாளன், சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் சார்பில் ஆனா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்ப நிகழ்ச்சி வருகின்ற 12ஆம் தேதி மறைமலையடிகள் சாலை NS போஸ் மஹாலில் நடைபெறுகிறது. தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் சார்பில் விஜயதசமி திருநாளில் வித்யாரம்பத்திற்கு தயாராகும் குழந்தைகளுக்கான ஆனா ஆவண்ணா அறுசுவடி ஆரம்பம் நிகழ்ச்சி வருகின்ற 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள NS போஸ் மஹாலில் நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் 2.5 வயது முதல் 3.5 வயதிற்குள் உள்ள உங்களுடைய குழந்தைகளை கல்வி தொடங்குவதற்கான ஆரம்பத்தை துவக்கி வைக்கும் நிகழ்வாக இந்த ஆனா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கு கொள்ள முன்பதிவு செய்யும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஸ்கூல் கிட் இலவசமாக இறுதியில் வழங்கப்படுகிறது. மேலும் அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய குறிப்பாக தங்களுடைய குழந்தைகளை காலை 7 மணிக்குள் அழைத்து வர வலியுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள், இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் அலங்கரிப்பு, ஹோம் டெக்கர்ஸ்களுக்கான மாபெரும் கண்காட்சி புதுச்சேரி புனித அந்தோனியர் மஹாலில் இன்று துவங்கியது. தற்போது கனவு இல்லத்தை கட்டிக் கொண்டிருப்போர் மற்றும் புதிய வீடு கட்ட திட்டமிட்டு இருப்பவர்கள், ஆர்கிடெக்டுகள், சிவில் இன்ஜினியர்கள், பில்டர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டர்கள், ப்ரொமோட்டர்கள், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கள், ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்கள், கான்ட்ராக்டர்கள், கன்சல்டன்ட், தொழிற்சாலை பில்டர்கள் மற்றும் உரிமையாளர்கள், அரசாங்க அமைப்புகள், வீட்டுக்கடன் நிதி நிறுவனங்களின் உதவி வேண்டுவோர் ஆகியோர்களுக்கான கட்டுமான பொருட்கள், இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் அலங்கரிப்பு, ஹோம் டெக்கர்ஸ்களுக்கான கண்காட்சி புதுச்சேரி ப்ரொவிடன்ஸ் மால் அருகே உள்ள புனித அந்தோனியார் மஹாலில் இன்று காலை 10:30 மணிக்கு துவங்கியது. இங்கு மாபெரும் கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் 2,87,000 வரை மானியம் பெறுவதற்கான ஆலோசனை மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் ஆலோசனை, பொதுமக்களின் கட்டுமான செலவை குறைப்பது எப்படி, மிக மிக குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் மற்றும் கார் கடன் வாங்குவதற்கான ஆலோசனை, இக்கண்காட்சி காண்பதன் மூலம் கட்டி கொடுக்கப்படும் கனவு இல்லம், வர்த்தக கட்டிடங்களுக்கான பட்ஜெட்டில் எவ்வளவு சேமிக்கலாம், அழகான மற்றும் ஸ்மார்ட்டான வீடு கட்ட டிப்ஸ்கள், இன்டீரியர் மூலம் வீடுகளை உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்துவது போன்ற ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. இந்த மாபெரும் கண்காட்சியை காண அனுமதி இலவசம் என அறிவித்துள்ள நிலையில் இக்கண்காட்சி வருகின்ற 3ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செவாலியை சிவாஜி கணேசன் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செவாலியை சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள், சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றில் முதன்முறையாக A1 தொழில்நுட்பம் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் மாதத்தின் கடைசி நாளில் புத்தகப்பை இல்லா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மாணவர்கள் புத்தக பைகள் இல்லாமல் பள்ளிக்கு வருகை தந்து கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோஸ் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதன்முறையாக A1 தொழில்நுட்பம் மூலம் செல்ல பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை மாணவர்கள் தொட்டும் அதன் மீது ஏறி அமர்ந்தும் அந்த விலங்கை பற்றியும் அதன் குணாதிசயங்கள் பற்றியும் விளக்கினர். காட்டில் உள்ள விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை பார்த்தும் அதனை தொடுவதும் மாணவர்களுக்கு புது வகையான அனுபவத்தையும் மகிழ்ச்சியையும் ஆழ்த்தியது.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த நாள் மற்றும் உலக முதியோர் தின நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த நாளில் புதுவை மாநிலத்தின் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமையப்பெற்ற அனுப் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சிவாஜி மன்றத்தின் தலைவர் மாயன், பிரபு மன்றத்தின் தலைவர் மோகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் NSJ ஜெயபால், ஜவஹர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் இளைஞரணி தலைவர் விநாயகம், கராத்தே சுந்தரராஜன், சிவாஜி மன்றத்தின் நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், ஆனந்த், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், நெல்லித்தோப்பு என்ஆர் காங்கிரஸ் துணைத் தலைவர் லூர்த், தலித் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வகுமார், சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் அனுப் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் சோஃபியா மேரி ஜோஸ்பின் வரவேற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தாமோதரன், ராம்குமார், மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் கூடைப்பந்து போட்டிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி 3,20,000 ரூபாய் வழங்கினார். இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் வரும் அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்பதற்கு புதுச்சேரியிலிருந்து 10 மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் தேர்வாகி உள்ளனர். அவர்கள் புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலர் சிவகுமார் தலைமையில் குவாலியர் செல்ல உள்ளனர். இந்த நிலையில் மத்திய பிரதேசம் செல்ல உள்ள வீராங்கனைகள் உள்ளிட்டோருக்கான பயண செலவை புதுவை முதல்வர் ரங்கசாமி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தருவதாக தெரிவித்திருந்தார். அதன்படி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் 3,20,000 ரூபாய்க்கான காசோலையை கூடைப்பந்து சங்க செயலரிடம் முதல்வர் வழங்கினார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுவை அரசு கலால்துறை ஆணையரின் உத்தரவுப்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம், பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி அரசு பள்ளியில் பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதல் மதிப்பெண் எடுத்த 42 மாணவர்களுக்கு ஷீல்டு, டிஃபன் பாக்ஸ் மற்றும் வாட்டர் பாட்டில், மற்ற 400 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகளை பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். விழாவில் வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, பாரத பிரதமரின் உருவம் பதித்த ஷீல்டை வழங்கி மாணவர்கள் எந்தவித தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார்பாளையம் மயிலம் பொம்மபுர ஆதீன ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமணத்தில் 18ஆம் பட்ட குருமகா சன்னிஞானம் ஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் உள்ள மயிலம் பொம்மபுர ஆதீன ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமணத்தில் 18ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெற்றது. இறைவாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி ஆசியுரை வழங்கினார். இதில் 18ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் 1937 தொடங்கிய மயிலம் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவராக படித்து பேராசிரியராக பணியாற்றிய கரூர் திரு.வி.க. மன்ற தலைவர் புலவர் அருணா பொன்னுசாமி, தமிழின் வேர்கள் நூலின் ஆசிரியர் கடையநல்லூர் புலவர் கருப்பண்ணன் ஆகியோர் சிறப்பு சொற்பொழிவாற்றினர். இந்நிகழ்ச்சியில் புலவர் அருணா பொன்னுசாமி எழுதிய
மூவேந்தர் காப்பியம் நூலுக்கு ஆசியுரை வழங்க 20ஆம் வட்டம் சிவஞான பாளைய சுவாமிகளிடம் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் சிவகுமார், மயிலம் சிவபிரகாசம், சுவாமிகள் மேல்நிலைப் பள்ளி செயலர் விஸ்வநாதன், மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் ராஜுகுமார், பொம்மையார்பாளையம் சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகி ராஜ்பரத் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இக்கண்காட்சியை உருளையன்பட்டி காவல்துறை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணா தொடங்கி வைத்து மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார். பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குநர் சிவகாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டினார். மேலும் பள்ளியின் துணை முதல்வர் ராமச்சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியர் பாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவர்கள் அனைவரும் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் படைப்புகளை உருவாக்கியிருந்தனர். மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் 200க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இவற்றில் சிறந்த படைப்புகள் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டது. இக்கண்காட்சியை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும், 3ஆம் கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பாக்கத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்ட களத்திற்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். தொடர் போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தராமன் தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் நலன் அணி மாநில தலைவர் ரஞ்சித் குமார், ரவி, மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலாளர் சிவகுமாரன் போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் நோக்கு உரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் தனது கண்டன உரையின் போது புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பெயரளவிற்கு எதிர்க்கட்சிகளாக செயல்படுவதை சுட்டிக்காட்டினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். மாநில இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், அணி தலைவர் சந்திரன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலியபெருமாள், கோமதி, வசந்தா, தேவராஸ், ஜெயபிரிதா, ராஜேந்திரன், ரகோத்தமன், கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உதவி செயலாளர்கள் ஆண்டாள் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறை உள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர். மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்க்கும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற நடனம் மற்றும் நடிப்பு போட்டி நடைபெற்றது. தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பது தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கு இடையே நாட்டுப்புற நடனம் மற்றும் நடித்தல் போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நேற்று துவங்கியது. நிகழ்ச்சியில் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகிர்தபாய் வரவேற்றார். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மேலும் மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.